pray to Lord Devi Andal and get her blessings. இன்னைக்கு agenda will start with Ganesh mantra and 196th திருக்குறள் இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கப்புறம் காளிகா அஷ்டகம் today will be the last class for காளிகா அஷ்டகம். அதுக்கப்புறம் we will maybe revise after some time 3 or 4 months after. Then we will end with Murugananthem. இன்னைக்கு காளிகா அஷ்டகத்துல பலஸ்ருதி பார்த்துட்டு we will revise 3 times. That is the agenda for today, this session. Yeah. Next slide please. யார் சொல்லணும் இன்னைக்கு பிரேயர் அண்ட் திருக்குறள்? பிரேயர் வேணா நான் சொல்றேன். கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பூல பால பர்சிதம் மாசுதம் சோக விநாசக பலசார பக்ஷிதம் பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். One more time. கஜானனம் பூத கணாதி சேவிதம் கபித்த ஜம்பு பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். தேங்க்யூ சார். நீங்களும் திருக்குறள் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படியே. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். இன்னைக்கு வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ஈஸி திருக்குறள் இன்னைக்கு. பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மட்கட் பதடி எனல். பயனின சொல் பாராட்டுவானை மகன் எனல் மகட் பதடி எனல். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். நான் ஒரு தடவை ஃபுல்லா சொல்றேன். பயனில் சொல் பாராட்டுவானை நீங்க மகன் எனல் மக்கட் பதடி எனல். பயனின சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். இதுக்கு என்ன பார்க்கலாம். So எப்பவும் போல we will split into two halves. பயனில் சொல் பாராட்டுவானை, அதாவது இந்த அதிகாரம் முழுக்க பயனில்ல சொல் இல்லையா, அதனால பயன் அற்ற சொற்களை ஒருத்தன் பேசுவேயானால், பாராட்டுவானேன்னா அதை அப்ரிஷியேட் பண்ணி அதை என்கரேஜ் பண்ணி ஒருத்தர் பேசுவேயானால் மகன் எனல். இந்த இடத்துல மகன்னா லிட்ரலா மகன் அர்த்தம் கிடையாது, மனிதன் அர்த்தம். இந்த இடத்துல இல்லைனாக்கா குழந்தைன்னு வேணா எடுத்துக்கலாம். ஏன்னா பட் ஆக்சுவலா அர்த்தம் பார்த்தேன்னா மனிதன், ஹியூமன் பீயிங் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த இடத்துல. பயனில் சொல் பாராட்டுவானே மகன் எனல், ஹியூமன் பீயிங்கே இல்லை, மனுஷனே கிடையாதுங்கிறார் அவர். ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப அதிகாரமாக தான் இருக்கும் இந்த திருக்குறள். இட்ஸ் வெரி அத்தாரிட்டேட்டிவ். பயனில் சொல் பாராட்டுவானே மகன் எனல், அவன் மனுஷனே கிடையாது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வாக்கியத்திலே முடிச்சிட்டார் அவர். செகண்ட் ஹாஃப்ல என்ன சொல்றார், சரி மனுஷன் இல்லை, இப்ப யாரு அப்படின்னு பார்த்தாக்க மக்கள் பதடி எனல். பதடி அப்படின்னாக்க பதர், அற்ப பதரேன்னு நம்ம திட்டுவோம். ஆக்சுவலி இது ஸ்டில் இன் ஸ்லாங் பழக்கத்துல இருக்குது. சவுத்துல பார்த்தேன்னாக்க அற்ப பதரே, பதர் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. பதர் அப்படின்னா என்னன்னாக்கா, இப்போ நெல் விளையிறது இல்லையா, ஸோ ஹார்வெஸ்ட் சமயத்தில் என்ன ஆகும், அந்த நெல்லை கதிர் அறுத்து கதிர் அடிச்சு உள்ளுக்குள்ள இருக்கிற அரிசி எடுப்பா. ஸோ அந்த தோலியெல்லாம் உமியெல்லாம் போய். ஆனா சில நெற்கதிர்கள் உள்ளுக்குள்ள அரிசி இல்லாம வெறும்ன தோலியோட மட்டும் இருக்கும். அதனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. இட்ஸ் இன்ஃபேக்ட் அதை கதிர் அடிச்சாலும் உள்ளுக்குள்ள இருந்து எதுவும் வரப்போறது கிடையாது. அதனால உபயோகமே இல்லாத ஒரு கதிர் அப்படின்னாக்க அதுக்கு பேர் பதர்னு பேரு. நெற்கதிருக்கு பேரு பதர்னு பேரு. இவர் பதடினா பதர்னு அர்த்தம். ஸோ இவர் மக்கள் பதடி எனல், அதாவது வேஸ்ட் ஃபெலோ அப்படிங்கிறார். பேசிக்கா வேற ஒன்றும் இல்லை, மனுஷனே கிடையாது, ஹி இஸ் அ வேஸ்ட் ஃபெலோ அப்படின்னு ஒரே போட்டாச்சு அந்த இடத்துல இந்த திருக்குறள்ல. ஸோ அதனால இவர் என்ன சொல்றாருனாக்க, எப்பவும் பயனுள்ள சொற்களை மட்டுமே பேசணும், வெட்டி பேச்சு வேண்டாம். ஏன்னா அவன் மனுஷனே கிடையாது, அவன் வேஸ்ட் ஃபெலோ, அவன் மக்கள் பதடி எனல், அதாவது அவன் பதர்ன்னு சொல்லப்படுவான் அப்படிங்கிறது தான் இந்த திருக்குறளுக்கான அர்த்தம். அது அகெயின் மக்கள்
எல்லாரையுமே சொல்லல, மக்களுள் பதடி, அதாவது நிறைய பேர் நல்ல பயனுள்ள சொற்களை பேசுவார்களா இருக்கும், தெரியாது இல்லையா நமக்கு. அவர்களுள் இவன் பதர் அப்படிங்கிறது, மக்கள் பதடி எனல், மனுஷன் கிடையாது, அவனுக்கு பேரு பதடி அப்படிங்கிறது தான் வந்து இந்த திருக்குறளுக்கான அர்த்தம். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். ஒன் மோர் டைம் சொல்றேன். பயனில் சொல் பாராட்டுவானை மகன் எனல் மக்கட் பதடி எனல். இதுதான் வந்து இந்த வாரத்துக்கான திருக்குறள். நெக்ஸ்ட் ஆன் த அஜெண்டா ப்ளீஸ் ஸ்லைட். ஸோ இதுக்கு சொல்லறதுக்கு கிரிஜா மாமி, நீங்க நேரா கௌரி, யூ கேன் கோ டு த பலஸ்ருதி, the last stanza, then we will revise everything. and அதுதான் நான் கவர் பண்ணல இன்னும். one slide before, yeah. So Girija Mami, you will be joining me for this. நான் சொல்லிடுறேன் first, then meaning பார்க்கலாம், then you will join me for chanting. Yeah. Okay. यदि ध्यानयुक्तं पठेद्यो मनुष्यस् तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. One more time சொல்றேன். यदि ध्यानयुक्तं पठेद्यो मनुष्यस् तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिस्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. ஸோ இப்போ வரைக்கும் நமஸ்காரம். சொல்லுங்க மாமி. நான் அர்த்தம் பார்த்துட்டு you can chant மாமி. we will see the meaning also. yeah. அதாவது ஸோ இது வரைக்கும் நம்ம தியான ஸ்லோகங்கள் பார்த்தோம். அம்பாள் எப்படி இருக்கா, அவளை எப்படி தியானம் பண்ணுறது, எப்படி மனசை நிலைநிறுத்துறதுங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் 7 ஸ்டான்ஸா 7 வெர்சஸ்ல வந்து அவள் எப்படி இருக்கா, யாரெல்லாம் அவளை தியானம் பண்ணிட்டு இருக்கா, அவளை வணங்குறதுனால என்ன பயன்கள் அப்படிங்கறதெல்லாம் சொல்லிண்டே வரா. அவளை காளி எப்பேற்பட்டவள் அப்படிங்கிறத எல்லா ஸ்டான்ஸாலையும் பார்த்தோம். இப்போ கடைசி ஸ்டான்ஸால இதை படிக்கிறதுனால என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத வந்து சங்கரர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். பகவத் பாதாள் என்ன அர்த்தம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸ்வரூபம் துவதீயம் ந விந்தந்தி தேவாஹா. உன்னோட உண்மையான அந்த ஸ்வரூபம் இருக்கே, அந்த தேவர்களால கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனால் உன்னை தியானம் பண்றதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்கிறது அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் 3 லைன்ல சொல்றார். யதி தியான யுக்தம் பட்டேத் யோ மனுஷ்ய, அதாவது யதி தியான யுக்தம் பட்டேத், இஃப், யதினா இஃப், தியான யுக்தம் பட்டேத், யுக்தம் அப்படின்னாக்க சேர்த்து, பட்டேத்னா சொல்றது படிக்கிறது இல்லையா. எதை சேர்த்து படிக்கிறது? தியான யுக்தம் பட்டேத். முதல் 3 ஸ்லோகங்கள் ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். அம்பாளை மனசுல நிலைய நிறுத்தி தியானம் பண்ணிட்டு இந்த அஷ்டகத்தை ஸ்டார்ட் பண்ணி சொல்றவாளுக்கு யோ மனுஷ்யஸ், எந்த யாரு யோ மனுஷ்யஸ் எந்த பர்சன் வந்து அதை சொல்றானோ, ததா சர்வலோகே விஷாலோ பவேச்ச. ததா மாமி நீங்க மியூட் பண்ணிக்கோங்க உங்களை ப்ளீஸ். சொல்லட்டுமா? மியூட் பண்ணிக்கோங்க, நான் முடிச்சு விடுறேன் இதெல்லாம். So, yadi dhyana yuktam patedyo manusyas. If someone says with dhyana shlokam, yo manusyas, and the personக்கு tada sarvaloke அப்படி சொன்னா, then sarvaloke vishalo bhavecha, 3 லோகங்களையும் he will be the best of the best. அதாவது சர்வலோகே எல்லா லோகத்திலையும், விஷாலோ அவன்தான் கிரேட்டா இருப்பான், பவேச்ச he will become great in all the lokas. அவனுக்கு மேல ஒருத்தர் கிடையவே கிடையாது அப்படிங்கிறார். எது தியான யுக்தம் பட்டேத் யோ மனுஷ்யஸ் ததா சர்வலோகே விஷாலோ பவேச்ச. அது மட்டும் இல்லாம கிருஹே
சாஷ்டசித்திம் சா அஷ்டசித்தம் கிரகே அவனுக்கு அவனோட வீட்டில் அஷ்ட சித்திகளும் will be present. அது அவன் இந்த லோகத்திலையும் எடுத்துக்கலாம். அந்த கிரக எங்க வசிக்கிறானோ அவனுக்கு வசிக்கிற இடத்துல அவனுக்கு எல்லா அஷ்ட சித்திகளும் கிடைக்கும். ச அஷ்ட சித்திர் மிருதே சாப்பி முக்தஹ, அதாவது ஆஃப்டர் டெத் அவனுக்கு முக்தி தான், லிபரேஷன் தான் அவனுக்கு. சி நம்மளுடைய மார்க்கத்துல நம்ம தர்மத்துல ஒன்று கர்மம், அதாவது கர்ம மார்க்கம் மூலியமா we will attain முக்தி, கர்ம தியாகம் மூலியமா we will attain முக்தி. நிறைய மார்க்கங்கள் இருக்கு, ஆனா எல்லா மார்க்கங்களும் சொல்ற ஒரே டெஸ்டினேஷன் வந்து முக்தி. ஸோ அதனால see it's a very simple ஸ்தோத்திரம் இல்லையா, பட் அஃப்கோர்ஸ் we will have to chant with அம்பாள்ஸ் அனுகிரகம். இட்ஸ் a very straightforward ஸ்தோத்திரம். இந்த சொன்னா அவனுக்கு என்ன ஆகும்னாக்க மிருதே சாப்பி முக்த, மிருத்யுக்கு அப்புறம் அவனுக்கு முக்தி அப்படிங்கிறது ஆச்சாரியாள் வாக்கு. அப்பேற்பட்ட ஸ்வரூபம் துவதீயம் ந விந்தந்தி தேவஹா, இப்படியெல்லாம் அனுகிரகம் பண்ற ஒன்ன தேவர்களால கூட புரிஞ்சுக்க முடியல. ஆனா நீ இந்த மாதிரி ரூபத்துல இருக்க, உன்னுடைய ஸ்வரூபம் இது, உன்னுடைய ஆட்ரிபியூட்ஸ் இது அப்படின்னு அழகழகா சிம்பிள் டேர்ம்ஸ்ல நமக்கு பகவத் பாதாள் காளி எப்படி இருக்கா, எப்படியெல்லாம் அனுகிரகம் பண்றா அப்படின்னு சொல்லி முடிக்கிற 8வது ஸ்டான்ஸா தான் இந்த பலஸ்ருதி. ஸோ அவளுக்கு இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும், எந்த தெய்வத்தை வேண்டின்றாலும் முக்தி தான். இப்போ காளி இஷ்ட தெய்வம் அப்படியா இருக்கிறவாளுக்கு you can chant this simple stotram, simple ashtakam and get mukti. This is not, I am not saying this, Acharya is saying it. So அதனால ஒரு அஷ்டகத்துக்குமே ஒரு ஸ்தோத்திரத்துலையுமே முக்தி தான் பிரதானமா இருக்கும், என்லைட்மெண்ட் தான் பிரதானமா இருக்கும். இந்த ஸ்தோத்திரத்திலையும் அப்படிதான். ஸோ இந்த 8வது ஸ்தோத்திரத்தோட காளிகா அஷ்டகம் is getting completed. And இன்னைக்கு remaining of the time we will revise only Kalika Ashtakam. Please make use of this revision sessions as well. இதுக்கப்புறம் maybe before Navaratri we may see Kalika Ashtakam depending on the schedule. So Girija Mami, now you can start. நான் சொல்றேன் word by word I will say. Please say along with me. அதுக்கப்புறமா நீங்க ஃபுல்லா சொல்லலாம். Yeah. யதி யதி यदि ध्यानयुक्तम् यदि ध्यानयुक्तं पठेद् बढ़ेत्यो पठेद् बढ़ेत् यो मनुष्यस् यो मनुष्यस् तदा सदा तदा सर्वलोके सर्वलोके विशालो विलालो विशालो विलालो विशालं विशालो oh sorry विशालो भवेच्च 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 गृहे गृहे चाष्टसिद्धिर् साष्टसिद्धिर् चाष्ट चाष्ट चाष्टसिद्धिर् सिद्धिर् सिद्धिर् मृते सिद्धिर् मृते मृते चापि साभिमुक्तिः मुक्तिः साभिमुक्तिः स्वरूपं 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 त्वदीयं द्वन्तीयं त्वदीयं எனக்கு கேட்கல, கொஞ்சம் சத்தமா வேணும். त्वदीयं त्वदीयं न न विन्दन्ति विन्दन्ति देवाः. देवाः. உங்களுக்கு எந்த நீங்க பாக்குறீங்க இல்லையா மாமி, நீங்க உங்களுக்கு லிரிக்ஸ் தெரியறதா? லிரிக்ஸ் தெரியறதா மாமி உங்களுக்கு? ஓ தெரியுது. ஓகே. यदि ध्यानयुक्तं यदि ध्यानयुक्तं पठेद् यो मनुष्यस् बढ़ेत् यो मनुष्यस् तदा सर्वलोके विशालो
विशालो भवेच्च भवेच्च गृहे चाष्टसिद्धिर् गृहे साष्टसिद्धिर् मृते चापि मुक्ति मृते साभिमुक्ति स्वरूपं त्वदीयं स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः न विन्तन्ति देवाः यदि ध्यानयुक्तं यतित्यानयुक्तं पठेद्यो मनुष्यस् बडेत्यो मनुष्यस् तदा सर्वलोके तदा सर्वलोके विशालो भवेच्च विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर् गृहे साष्टसिद्धिर् मृते चापि मुक्तिः मृते साभिमुक्तिः गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः गृहे साष्टसिद्धिरमृते साभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः न विन्दन्ति देवाः यदि ध्यानयुक्तं पठेद्यो मनुष्यस् युदित्यानयुक्तं यदि यदि यदित्यानयुक्तं बडेत्यो मनुष्यस् यदि ध्यानयुक्तं पठेद्यो मनुष्यस् यदित्यानयुक्तं बडेत्यो मनुष्यस् तदा सर्वलोके विशालो भवेच्च तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः गृहे साष्टसिद्धिर्कुटे साभिमुक्तिः गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः गृहे साष्टसिद्धिर् अमृते No, அது साभिमुक्तिः அமிர்தம் சொல் அமிர்தம் அல்ல गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः गृहे साष्टसिद्धिर्मृते साभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः स्वरूपं त्वदीयं न विन्तन्ति देवाः நான் ஒரு தடவை ஃபுல்லா சொல்றேன் அதுக்கப்புறம் நீங்க சொல்லுங்க ம். यदि ध्यानयुक्तं पठेद्यो मनुष्यस् तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः यतित्यानयुक्तं बडेत्यो मनुष्यस् तदा सर्वलोके विलालो भवेच्च गृहे विशालो विशालो तदा विशालो भवेच्च तदा सर्वलोके विलालो विशालो भवेच्च गृहे साष्टसिद्धिर्मृत्ये साभिमुक्ति स्वरूपं त्वदीयं न विन्तन्ति देवाः இன்னொரு தடவை यदि ज्ञानयुक्तं बडेत्यो मनुष्यस् तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे साष्टसिद्धिरमृते साभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्तन्ति देवाः குட் இன்னொரு தடவை மாமி यदित्यानयुक्तं बडेत्यो मनुष्यस् तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे साष्टसिद्धि अमृते No, 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 no. साभिमुक्तिः மீனிங்கே गृहे மாறுது
மீனிங்கே गृहे மாறாது. साष्टसिद्धिर् अमृते No, 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 साभिमुक्तिः no. गृहे चाष्टसिद्धिर् मृते चापि मुक्तिः. गृहे साष्टसिद्धिर् நீங்க எந்த सिद्धिर् எந்த லிரிக்ஸ் பார்த்து படிக்கிறீங்க? தமிழா எதை பார்த்து படிக்கிறீங்க நீங்க? तमिळ् சித்திர் மிருதே, அங்க ஆ கிடையாது. கிருஹே சாஷ்ட சித்திர் மிருதே. गृहे साष्टसिद्धि मृते चाभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्तन्ति देवाः. பியூட்டிஃபுல் மாமி. நான் இன்னும் தேங்க்யூ மாமி, தேங்க்யூ ஸோ மச். அடுத்தது Thank வந்து you. சாய் லக்ஷ்மி மாமி. சொல்றேம்மா. ப்ளீஸ் மாமி. यदित्यानयुक्तं पडेत्यो मनुष्यस्तथा सर्वलोके विशालो भवेच्च गृहेशाष्टसिद्धिर्मृते चाभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्तन्ति देवाः. இன்னொரு தடவை. यदित्यानयुक्तं पडेत्यो मनुष्यस्तथा सर्वलोके विशालो भवेच्च गृहेशाष्टसिद्धिर्मृते साभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्तन्ति देवाः. தேங்க்யூ மாமி. அடுத்தது ஸ்ரீதலா மாமி. नमस्कारम्. நமஸ்காரம். यदित्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तथा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. ஒன் மோர் டைம். यदित्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तथा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. தேங்க்யூ மாமி. உண்ணாமலை மாமி. நமஸ்காரம் சார். நமஸ்காரம். यदित्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तथा सर्वलोके विशालो भवेच्च गृहेशाष्टसिद्धिर्मृते चाभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्तन्ति देवाः. ஒன் மோர் டைம். यदित्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तथा सर्वलोके विशालो भवेच्च गृहेशाष्टसिद्धिर्मृते चाभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्तन्ति देवाः. பியூட்டிஃபுல். மகாலிங்கம் சார். नमस्कारम्. நமஸ்காரம். यतिध्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तथा सर्वलोके विशालो भवेच्च गृहेशाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं द्वितीयं न विन्दन्ति देवाः. ஒன் மோர். यतिध्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तथा सर्वलोके विशालो भवेच्च गृहेशाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं द्वितीयं न विन्दन्ति देवाः. பியூட்டிஃபுல் சார். தேங்க்யூ. அடுத்தது பூர்ணிமா மாமி. यदित्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तथा सर्वलोके विशालो भवेच्च गृहे साष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. यदित्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तथा सर्वलोके विशालो भवेच्च
गृहे साष्टिसिद्धिर्मृदे चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, Mami. Chitra Karthik, Mami. நமஸ்காரம். நான் மியூட்ல இருக்கேன். த்ரோட் ப்ராப்ளம். Sure. Please take care. Saraswati, Mami. Namaskaram. Namaskaram. यदि ध्यानयुक्तं वदेत्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृदे चाभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः यदि ध्यानयुक्तं वदेत्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृदे चाभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, Mami. Videmati, Mami. Namaskaram. Namaskaram, Mami. यदि ध्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चाभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः यदि ध्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चाभिमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, Mami. Devaha. देवाः. Tripura Sundari, Mami. नमस्कारं सर. Namaskaram. यदि ध्यानयुक्तं वदेत्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे साष्टसिद्धिर्मृते साभिमुक्ति स्वरूपं तदीयं न विन्दन्ति देवाः यदि ध्यानयुक्तं वदेत्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे साष्टसिद्धिर्मृते साभिमुक्ति स्वरूपं तदीयं न विन्दन्ति देवाः. Deva. In the particular stanza, anybody? Did I miss anyone? I think Kalamam. Sri Chandrika sir. Sri Chandrika. Sri Chandrika. Please. Cholava? Yeah, please. Yeah. Namaskaram. Namaskaram. यदि ध्यानयुक्तं पठेद्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. One more time. यदि ध्यानयुक्तं पठेद्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Thank you, Mami. Kala, Mami. Thank you. Namaskaram. Namaskaram. यदि ध्यानयुक्तं पठेद्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः यदि ध्यानयुक्तं पठेद्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिः मृते चापि मुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः. Beautiful. Thank you, Mami. Thank you. Yeah, please. यदित्यानयुक्तं पठेत्यो मनुष्यस्तदा
तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे साष्टसिद्धिर्मृते सा विमुक्तिः स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः அதாவது தேர்ட் லைன்ல சா அண்ட் சா கிருஹே சாஷ்ட கிருஹே சா அஷ்ட cha சித்தி cha அதே okay மாதிரி okay it is the மிருதே char correct சாபி அண்ட் chapi அங்கேயும் சா chapi okay ஆ okay यदित्यानयुक्तं वदेत्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चाभिमुक्ति स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः பியூட்டிஃபுல் ஒன் மோர் டைம் கௌரி यदित्यानयुक्तं पडेत्यो मनुष्यस्तदा सर्वलोके विशालो भवेच्च गृहे चाष्टसिद्धिर्मृते चाभिमुक्ति स्वरूपं त्वदीयं न विन्दन्ति देवाः பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் தேங்க்யூ கௌரி ஸோ இதோட நம்மளோட மீனிங்ஸ் எல்லாம் கவர் பண்ணுறது முடியறது ஸோ வில் ஸ்டார்ட் வித் ரிவிஷன் வில் கோ டு த தியான ஸ்லோகம் கௌரி கிரிஜா மாமி நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கேன் எனி கொஸ்டின் எந்த ஸ்லோகம்? நீங்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருந்தேன் அதனால கேட்டேன் சான்ஸ்கிரிட்டா? ஐயோ, இட்ஸ் ஓகே ஐ திங்க் சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ் தேங்க்யூ நீ கேன் மியூட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஸோ தியான ஸ்லோகம் we will again start revision we'll start with Sai Lakshmi Mami. Prema. Yeah. Kalatraktamunda. Galad. See, இந்த now இப்போ வந்து கொஞ்சம் pronunciation concentrate பண்ணலாம் எல்லாருமே. சரிமா. ஒரு தடவை நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸா ஒன்னு நான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிடுறேன். சரிமா. கொஞ்சம் pronunciation observe பண்ணலாம் எல்லாருமே. Okay. Then we will start, chanting. Okay. Galad raktamundavali kanthamala mahoghorarava sudamshtra karala vivastra shmashanalaya muktakeshi mahakala kama kulakalikeyam இன்னொரு சொல்றேன். Galad raktamundavali kanthamala mahoghorarava sudamshtra karala vivastra shmashanalaya muktakeshi mahakala kama kulakalikeyam. சொல்லட்டுமா? Yes, ma'am. गलत्रक्तमुण्डा वलिकण्डमाला महोकोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा श्मशानाला श्मशानालया मुक्तकेशी महाकालकामाकुला कालिकेयं कलत्रक्तमुण्डा वलिकण्डमाला महोकोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामा कुलाकालिकेयं. Beautiful, mom. இந்த ஸ்டான்ஸால ஸ்ட்ரெஸ் பண்ற பாயிண்ட்ஸ்னு பார்த்தா கலத் க சொல்லுவோம் அந்த இடத்துல. Then கண்டமாலா அந்த இடத்துல ட. Then மஹோகோரராவா அந்த இடத்துல ஹெச் வரணும். சுதம்ஷ்ட்ராகராலா விவஸ்த்ரா ஸ்மசானாலயா முக்தகேஷி மகாகாலகாமா குலா காலிகேயம். யா இன்னும் ஒரு தடவை சொல்றேன் மாமி நீங்க? சொல்றேம்மா. கலத்ரக்தமுண்டா வலிகண்டமாலா மஹோகோரராவா சுதம்ஷ்ட்ராகராலா விவஸ்த்ரா ஸ்மசானாலயா முக்தகேசி மகாகாலகாமா குலாகாலிகேயம். Beautiful, mommy. Thank you. Shritala, mommy. இதே ஸ்டான்ஸாவை we will all revise, then we will go
ஒரு தடவை சொல்லிடலாம் எல்லாத்தையும். டயத்துக்கு ஏற்ற மாதிரி will adjust. ஸ்ரீதலா மாமி சொல்றேன். கலத் ரக்த முண்டாவலி கண்டமாலா மகோகோர ராவா சுதம்ஷ்ட்ரா கராலா விவஸ்த்ரா ஸ்மசானாலயா முக்த கேசி விவஸ்த்ரா ஸ்மசானாலயா முக்த கேஷி மகாகால காமா குலா காளிகேயம். பியூட்டிஃபுல் மாமி. உண்ணாமலை மாமி गलत्रक्तमुण्डावलीकण्डमाला महोघोररावा सुदंश्राकराळा विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामा कुलाकालिकेयम्. Thank you மாமி. மகாலிங்கம் சார். Sorry. गलत्रक्तमुण्डा वलीकण्ठमाला महोघोररावा सुदंष्ट्रारकाला सुदंष्ट्रा कराला विवस्ता श्मशानालय मुक्तकेशिः महाकालकामा कुलाकालिकेयम्. சொல்லுங்க ப்ளீஸ். गलत्रक्तमुण्डा वलीकण्ठमाला महोघोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा मशानालय मुक्तकेशिः महाकालकेशी महाकालकामा कुलाकालिकेयम्. ब्यूटिफुल सर. थैंक यू. पूर्णिमा मामी कलत्रक्तमुण्डा वलीकण्डमाला महाघोररावा सुदंष्ट्रा कराला विवस्त्रा शमानालय मुक्तकेशी श्मशानालय मुक्तकेशी महाकालकामा कुलाकालिकेयम्. कलत्रक्तमुण्डा वलीकण्डमाला महाघोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा शमानालय मुक्तकेशी महाकालकामा कुलाकालिकेयम्. श्री चंद्रिका मामी गलद्रक्तमुण्डा वलीकण्ठमाला महोघोररावा सुदंष्ट्रा कराला विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामा कुलाकालिकेयम्. ब्यूटिफुल. गलद्रक्तमुण्डा ஓகே ரிவிஷன்ங்கிறதுனால ஒன் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட்னால வேற ஒன்றும் இல்லை. சரியா வரலனா மட்டும் we will go for the next second time. Yeah, கலாமாமி. गलद्रक्तमुण्डा वलीकण्ठमाला महाघोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामा कुलाकालिकेयम्. பியூட்டிஃபுல் மாமி. செகண்ட் லைன்ல மட்டும் மஹோ கோர ராவா மஹால மஹோ. ஓகே ஓகே ஓகே. மஹோ கோர. யூசுவலி நிறைய பேர் மஹா சொல்லிடுறா டக்குன்னு வந்துட்டு மஹோ கோர ராவா. மஹோ கோர. ஓகே. பியூட்டிஃபுல் மாமி. थैंक यू. सरस्वती மாமி. गलत्रक्तमुण्डा वलिकण्डमाला महोघोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा श्मशानालया मुक्तकेशी महाकालकामा
कुलाकालिकेयम् பியூட்டிஃபுல் மாமி. நிறைமதி மாமி. ஆம். गलत्रक्तमुण्डावलीकण्ठ माला महोघोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा श्मशाना लया मुक्तकेशी महाकालकामा कुलाकालिकेयम्. கரெக்ட் கரெக்ட். தேங்க்யூ. தேங்க்யூ. திரிபுர சுந்தரி மாமி. कलक्रक्तमुण्डा वलीकण्डमाला महोकोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा श्मशाना लया मुक्तकेसी महाकालकामा कुलाकालिकेयम्. कलक्रक्तमुण्डा वलीकण्डमाला महोकोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा श्मशाना लया मुक्तकेसी மகாகாலகாமா குலாகாலிகேயம். பியூட்டிஃபுல் மேம். அடுத்தது ராகவன் சார். ஓகே, கிரிஜா மாமி. कलत्रक्तमुण्डावलीकण्ठमाला महाघोररावा सुदंष्ट्राकराला विवस्त्रा அப்புறம் என்னது? ஸ்மசானா. ஸ்மசானாலயா முக்தகேலி மகாகால விவஸ்த்ரா ஸ்மசானா விவஸ்த்ரா ஸ்மசானாலயா முக்தகேஷி. விவஸ்த்ரா ஸ்மசானா லயா முக்தகேசி மகாகாலகாமாகுல காலிகேயம். பியூட்டிஃபுல். தேங்க் யூ. கலத்ரா ஒன் டைம் போதும் மாமி. ஒன் டைம் போதும். ஒன் டைம். டைம் சரி. தேங்க் யூ. அடுத்த ஸ்டான்ஸா. சாரி, எனக்கு ஸ்பஷ்டமா வரல, மன்னிச்சுக்கோங்க. பரவாயில்ல மாமி, எல்லாருமே கத்துக்கிறோம் சேர்ந்து, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸ்பஷ்டமா வரலன்னா இட்ஸ் ஓகே. வி வில் எஃபர்ட் போடுவோம். அம்பாள் அனுகிரகத்துல கண்டிப்பா வரும். பட் வார்த்தைகளை மாத்த வேண்டாம். அதே வார்த்தைகள் வந்து பயன்படுத்தலாம். சுவாமி நான் சொல்லிடுறேன். சொல்லிடுறேன். நான் போன கூப்பிட்டீங்க, நான் கேட்கல. கலத்ரக்தமுண்டா வலிகண்டமாலா மகாகோரராவா சுதம்ஸ்ட்ரா கராலா விவஸ்த்ரா மம நலாயா முக்தகேசி மகா ஸ்மசானாலயா விவஸ்த்ரா ஸ்மசானாலய முக்தகேசி மகாகாலகாமா குலாகாலிகேயம். பியூட்டிஃபுல். இந்த ஸ்டான்ஸால நிறைய மிஸ் பண்றது வந்து செகண்ட் லைன்ல மஹோகோர ராவா. நிறைய வந்து we will say, we keep saying I am hearing மகாகோர ராவா. It's மஹோகோர ராவா. மஹோ அது மட்டும் வார்த்தையே மாறி போடுறது. அது வந்து இல்ல சாரி, நான் அந்த ஸ்ப்ளிட் பண்ணி வச்சிருந்தேன், அதனால மகான் படிச்சிட்டேன். இல்ல மாமி, இது ஜெனரலா நிறைய இப்போ லாஸ்ட் கரெக்ட் அது ஜெனரலா பண்ற மிஸ்டேக் அது. சோ இந்த இடத்துல மிஸ்டேக் வரும்ங்கறத ஞாபகம் வச்சிட்டேன்னா நெக்ஸ்ட் டைம் you will not have it. அந்த இடத்துல இங்கிலீஷ்ல வேர்ட் பாத்துறணும். இங்கிலீஷ்ல எல்லாத்துலயுமே தமிழ்லயும் மஹோ தான் இருக்கு. மஹோ தான் இருக்கு. டக்குன்னு அது இதாயிடும், மிஸ் ஆயிடும். சொல்லும்போது மஹா எனக்கு மகாலிங்கம் நிறைய பேர் சொல்லி. So we will make an effort to see we don't change the word. It's Mahoghora Rava. Yeah, this is the first stanza of the Dhyana Shlokam. Second stanza, please. Second stanza. Next slide, please. Gauri, next slide. Thank you. See, 15 minutes தான் இருக்கு நமக்கு. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஒரு தடவை ஃபுல்லாக சொல்லிடலாம். Everybody will chant one stanza each. We will keep going to the next stanza. Time இருந்ததுன்னா I will call other people also. Yeah. இந்த ஸ்டான்ஸா சொல்றதுக்கு I call upon சாய் லக்ஷ்மி மாமி. சொல்றேம்மா. நான் சொல்லிட்டுமா, நீங்க சொல்லி தரேன். நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். Yeah. भुजे वामयुग्मे शिरोसिन्दधाना वरं दक्षयुग्मे भयं वै तथैव सुमध्यापि तुङ्गस्तनाभारनम्रा लसद्रक्त
kasrikadvayasu smitasya. நான் சொல்லட்டுமா? Yes, mommy, please. भुजे वामयुग्मे शिरोसिं तदाना वरं दक्षयुग्मे भयं वैद दैव सुमत्याभितुङ्गस्तदाना Stana. तदानापार Stana. ஆ தா இருக்கு, அந்த இத்து போட்டுடுறேன் அந்த இடத்துல. ஆ சரி நான் துங்கஸ்தனா. सुमद्याभितुङ्गस्तनाभारणं लसत्रक्तसृक्कत् वयासुस्मिदास्या भुजे वामयुग्मे शिरोसिं दधाना वरं दक्षयुग्मे भयं वैद दैव सुमत्याभितुङ्गस्तनापारणं பாரம், அது பாரம் சொல்றோம் இல்லையா, இந்த கரெக்ட் பாரம். அது படிக்கும்போது இது ரிவிஷன் கிளாஸ்ங்கிறதுனால நம்ம மீனிங் எல்லாம் பார்த்தாச்சுங்கிறதுனால ஐ அம் எம்பசைசிங் மோர் ஆன் தி ப்ரொனன்சியேஷன் ஆஸ்பெக்ட். சரிம்மா. सुमत्याभितुङ्गस्तनाभारणं लसत्रक्तसृक्कत् व्यसुस्मिदास्या. Beautiful attempt. लसद्रक्तसृक्कद्वया सुस्मितास्य. लसत्रक्तसृक्कद्वया सुस्मितास्या. Beautiful. One more time, please. भुजे वामयुग्मे शिरोसिं तदाना वरं दक्षयुग्मे भयं वैददैव सुमत्याभितुङ्गस्तनाभारणं लसत्रक्तसृक्कद्वया सुस्मितास्या. Beautiful, beautiful, mommy. இந்த தமிழ்ல வந்து அதை பார்த்து படிக்கிறவாளுக்கு சொல்றேன். இந்த 4 2 அப்படி 2 and 4 வந்து கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணணும். 2 வந்துனாக்கா இப்போ தைவ, இந்த செகண்ட் லைன்ல லாஸ்ட் வேர்ட் தைவ இருக்கு இல்லையா, ஸோ தாவே சொல்லிடலாம் அப்படியே. தை பக்கத்துல 2 இருக்குங்கிறதுனால தை, அதாவது தைவ தைவ. யா, இதே வந்து அதுக்கு அப்படியே மேல வேர்ட் பார்த்தேன்னா 3 போட்டிருந்தா த, 4 போட்டிருந்தா த. ஸோ தானா. ஸோ த த நாலுமே இந்த 2 வேர்ட்ஸ்ல கவர் ஆகுது. ஸோ 2 3 4 கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணணும் நம்ம. ஸோ அப்படி படிச்சோம்னாக்கா இட் வில் பி எ வெரி பியூட்டிஃபுல் ஒரு அட்டெம்ப்ட் தான் அது நமக்கு இல்லையா. நன்னா வார்த்தைகள் இன்னும் நன்னா வரும். யா, ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு எம்பசைஸ் ஆன் தட். தேங்க்யூ மாமி, தேங்க்யூ. பியூட்டிஃபுல் அட்டெம்ப்ட். அடுத்த ஸ்டாண்ட்ஸா. நெக்ஸ்ட் ஸ்லைட் ப்ளீஸ். So, who should say? Sai Lakshmi. Sheetala ma'am. சொல்றேளா ஒரு தடவை? Yeah. Shavadvandvakarna vatamsa sukeshi lasat pretapanim prayuktaika kanchi शवाकारमज्जाधिरूढा शिवा चतुर्दिक्षु शब्दायमाना भेजे. शवद्वन्तकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्जाधिरूढा शिवाभिः चतुर्दिक्षु शब्दायमाना विरेजे. Beautiful. One more time. शवद्वन्तकर्णावतंसा सुकेशी लसत्प्रेतपाणिं प्रयुक्तैककाञ्ची शवाकारमञ्जाधिरूढा शिवाभिः चतुर्दिक्षु शब्दायमाना विरेजे. Beautiful attempt, mommy. So again, இந்த பர்டிகுலர் ஸ்டான்ஸால மிஸ் பண்ற ஒரு லெட்டர் எதுனாக்க துவந்த்வ, அதாவது துவந்த்வ, அந்த செகண்ட் துவா, அந்த வாவை மிஸ் பண்ணிடுவோம், துவந்தா சொல்லிடுவோம் மோஸ்ட்லி. ஸோ ஷவத்வந்த்வ கர்ணா, அது வந்து துவந்த்வ. ஸோ அதை மட்டும் we will concentrate. Yeah.
மிஸ் பண்ணாம we will see that. So that is the third stanza. Shavadvandva karnavatamsa sukeshi. Next stanza. சொல்றல ஒரு தடவை சொல்றவா? yeah. ஷவத்வந்த கர்ணாவதம் Dvandva. 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 Okay. Yeah. And the second dva miss பண்ணிடுவோம் நம்ம actually. ஷவத்வந்த்வ கர்ணாவதம்சா சுகேஷி. சரியாச்சா? Beautiful. Yes. ஷவத்வந்த்வ கர்ணாவதம்சா சுகேஷி லசத் பிரேத பாணிம் பிரயுக்தைக காஞ்சி शवाकार मंजादिरूढ़ा शिवाभिष चतुर्दिक्षु शब्दायमाना बिरेजे. Beautiful mommy. So 4 and எங்கெல்லாம் 4 போட்டுருக்கோம் அங்க மட்டும் கொஞ்சம் emphasize வேணும். that practice ல தாராளமா வரும். that's not a problem. Yeah. Beautiful. நமஸ்காரம். Thank you. Yeah. நான் ஒண்ணு சொல்லலாமா? Yeah, please. லேட்டா ஜாயின் பண்ணேன் as usual. I'm so sorry. இப்போ இந்த ஸ்லோகத்துல நமக்கு அதை சேர்த்து இந்த கடைசி 2 லைனையும் சேர்த்து சொல்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். சோ அங்க சந்தி நடுப்புற போட்டிருக்கனால அவங்க இஷ்ஷு போட்டிருக்கா. சிவா பிஹின்னு நீங்க தமிழ்ல மாத்தின்ட்டேன்னா கூட பெட்டரா இருக்கும். சிவா பிஷ் சதுர்தக்ஷன் அது அப்படி படிக்கணும் சேர்த்து. அது நமக்கு எல்லாருக்குமே கஷ்டமா இருக்கும் படிக்கிறதுக்கு. அத நீங்க மாத்தி கூட நம்ம தமிழ்ல சிவா பிஹி சதுர்தக்ஷன் தமிழ்ல ஷீ இருக்கு அது சொல்றல மாமி. சிவா பிஹி மூணாவது லைன். because see சிவாபிஷ் சதுர்திக்ஷு சப்தாயமானா பிஹிரேஜேங்கிறது ஒரு வார்த்தை. நம்ம மீட்டருக்காக என்ன பண்றோம், சிவாபிஷ் அங்க பிரேக் பண்ணிட்டு சதுர்திக்ஷுன்னு சொல்றோம் இல்லையா? அது சொல்லாம இல்ல இருங்க இல்ல சிவா பிஹி அப்படிங்கிறது ஒரு வார்த்தை. ஓகே கரெக்ட். இந்த இடத்துல இட்ஸ் a single word இல்லையா? சிவாபிஷ் சதுர்திக்ஷு சப்தாயமானா பிஹிரேஜே இஸ் a single word. அங்க ஐஃபன்ஸ் கொடுத்திருக்காங்க. I am sorry சமஸ்த பதம் இல்ல அது இல்லையா? அந்த ஐஃபன் இல்ல. it is not when it is விபக்தி வந்திருக்குனா சிவா பிஹின் வந்திருக்குனா அது சமஸ்த பதம் கிடையாது. ஓகே எஸ் பட் பிஹி வந்திருக்குது இல்லையா? சிவா பிஹி மூணாவது விபக்தியில பகுவச்சனம் வந்துடுறது. அப்ப வந்திருக்குனா அங்க கிடையாது. பட் இந்த இடத்துல as it is and அண்டர்ஸ்டாண்டிங்காக கேக்குறேன். இந்த as it is இருக்குது சிங்கிள் வேர்ட் இல்லையா? புரியல. சிவாபிஷ் அந்த ஐஃபனேட்டட் கொடுத்திருக்கிறது சிங்கிள் வேர்ட் இல்லையா அந்த இடத்துல கேக்குறேன். நோ சிவாபிஹி அது தனியா, அப்புறம் சதுர்திக்ஷு அது தனி. சதுர்திக்ஷு சப்தாயமானாபிரேஜே அது சமஸ்த பதம். அது மொத்தமா சமஸ்த பதம். அங்க பிரிக்க முடியாது. ஆனா சிவாபிஹிய பிரிக்கலாம். ஓகே ஷூர். thank you மாமி. ஓகே ஆனா சவுண்ட் ஹிந்திலயும் இது மாதிரி தான் இருக்கு. சிவாபிஷ் தான் இருக்கு. அது நம்ம சேர்த்து படிக்கிறதுக்காக அப்படி இருக்கு. ஆக்சுவலா நம்ம சேர்த்து படிக்க முடிஞ்சா ஓகே, முடியலன்னா அந்த இடத்துல சரி கிடையாது. அண்ட் மோர் ஓவர் நமக்கு கம்ஃபர்டபிளா இருக்கிறதுக்காகவும் நம்ம அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அந்த ஒரு நிமிஷம், அந்த சிவாபிஹி அந்த இஷ் சந்தி இல்லையா? அங்க சந்தி. எஸ் விசர்க சகாரம் விசர்க சகாரம் ஆயிருக்கு. ஆட்மன் அவுட் நான் கலாமாமி உங்களுக்காக ஒரு சமஸ்கிருத பதத்தை சேர்ந்துட்டோம். அதுக்கப்புறம் பின்னாடி கோவிதா வந்துட்டா இல்லையா? சுத்த சந்தினால அங்க இஷ்யூ வந்திருக்கு. கரெக்ட் கலாமாமி கோசரம் ஐ காட் இட். எல்லாருக்காகவே கூட இருக்கலாம் சுத்த சந்தி. இல்ல சமஸ்கிருதம் தெரியலன்னா நம்ம பாட்டுக்கு எதையானு சொல்லிட்டே போனா அது தப்பு இல்லையா? ஜஸ்ட் நான் வசதியா ஈஸியா இருக்குமேங்கிறதுக்காக இதை சொன்னேன். அவ்வளவுதான். படிக்கச்ச ஈஸியா இருக்குமே. I think Kalamami அழகா பிரிச்சிருந்தா. If you go to the Palashruti, anyways we don't have time now. If you go to the Palashruti, the 8th stanza gari, அழகா பிரிச்சிருந்தா அந்த இடத்துல. The next one, yeah. கிரஹே சாஷ்ட சித்திர் மிருதேன்னு இருக்கு இல்லையா? ஆமா, அந்த சித்திர் ரேக சந்தி. அது ரேக நீங்க அழகா பிரிச்சிருந்தீங்க. ஆமா அப்படி கரெக்ட். சாப்பிய முக்திஹி அப்படி பிரிச்சிருந்தா இன்னும் கரெக்ட் அந்த இடத்துல. கரெக்ட் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க. பல்ல எப்படி சொன்னாங்க மாமி? இப்போ ஒரு ரிப்பீட் பண்ணுங்க. எனக்கு நோட்டீஸ். கிரஹே சாஷ்ட சித்திஹி
மிருதே சாபி முக்திஹி. அந்த இரு எஸ் அந்த இரு அந்த இடத்துல விசர்க்கம் வந்து ஆமா விசர்க ரேகா. மாமி அழகா பிரிச்சுதான் சொன்னேன் ஆக்சுவலா கிளாஸ்ல சொல்லும் போது கூட ஏன்னா அது கொஞ்சம் பிரெத் நம்மளுக்கு கண்ட்ரோல் போயிடுவாங்க ஃபுல்லா சொன்னோம்னா, அதனால அது பிரிச்சேன். பியூட்டிஃபுல். அது ஆக்சுவலா நோட்டீஸ் பண்ணிருந்தேன் நீங்க பண்ணது, பட் இட் வாஸ் கரெக்ட் ஆக்சுவலி. அதனால நான் அதுவும் சொல்லல அந்த இடத்துல. எனிவேஸ் தேங்க்யூ. Towards the end of the session, Murugan Anthem 3 நிமிஷம் தான் இருக்கு. We will revise in one more class. Yeah, the rest of the 8 stanzas. Any volunteers for Murugan Anthem? ராஜேஸ்வரி மாமி நீங்க லேட்டா வந்ததுனால மேபி நீங்க சொல்லிடுறல அத. ஓகே நான் சொல்லிடுறேன். शिवगुह कुमर पराचलपतिये शीरलै वायुरै नादा செந்தூர் செந்தளி பழனாபுரிவாழ் திருவேரகமுறை கந்தா செங்கதிர் நிகர் தனி காச்சலம் வந்தாய் செம்பழ முதிர்வன எந்தாய் தவமருளாராதாரா தவ முனிவரர் பணி வீரா धाता करुण सुबोधा जय जय शंकर बालकमणिये तारक मंत्र विनोदा शिवमे 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 शरवण भव शिवमे வெற்றிவேல் முருகனுக்கு ஹர ஹரோ ஆஞ்சநேய சுவாமி ஜெய். இதோட இந்த செஷன் முடிகிறது. ஃபீட்பேக்ஸ் ஆர் ஹைலி வெல்கம். Thank you sir. Thank you sir. Thank you sir. Thank you Bala sir. Thank you so much. Namaskaram. Namaskaram. Thank you so much. Thank you மாமி. கிரிஜா மாமி நீங்க இந்த வயசுல எங்களோட ஜாயின் பண்ணி நீங்க எப்படி என்னமா சொல்றீங்க மாமி. நாங்கெல்லாம் ரொம்ப பாக்கியம் பண்ணிருக்கோம் நீங்க சொல்றத கேக்குறதுக்கு. ஐயோ நான் ரொம்ப இன்ஃபீரியரா ஃபீல் பண்றேன். மாமி உங்க வயசு என்ன எங்க வயசு என்ன மாமி? எவ்வளவு பெரியவா மாமி நீங்க? இல்ல எனக்கு சான்ஸ்கிரிட் வராதால என்ன சொல்ல சொன்னா அதனால ஒண்ணுமே இல்ல மாமி. அதனால ஒண்ணுமே இல்ல மாமி. எல்லாருமே சேர்ந்து தான் கத்துக்கிறோம் இந்த கிளாஸ்ல. சோ அதனால இன்ஃபீரியரா ஃபீல் பண்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணுங்க, அதுதான் அந்த கிளாஸ்ல சொல்றது. நாங்க we will correct it, no problem. தமிழ்னா தூள் கிளப்பிடுவேன். சான்ஸ்கிரிட்னா இந்த டீச்சர் கேள்வி கேட்டா வயித்துல ஒரு பயம் வருமே, அந்த மாதிரி ஒரு பயம் வரும். ஒரு ரிக்வெஸ்ட் இன்னொரு தடவை ரிவைஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா ரிவைஸ் பண்ணுவோம். முடியல இல்லையா, டைம் இல்ல நமக்கு. So we will have one more revision class. Yeah. Okay. Thank you. all. எல்லாரும் கூடார வெள்ளி அக்கார வடிசல் சாப்பிட்டாச்சா? மாமி நீங்க எல்லாம் பண்ணி டன்சோ பண்ணி விடணும் நம்ம அதுக்கு. Thank you மாமி. Thank you. Namaste. Thank you.